எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதை செய்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் அல்லது ஒரு பர்பஸ் இருக்கிறது. Donc tout ce que nous faisons dans notre vie, tout ce que nous faisons, c'est pour un but. நாங்கள் நன்றாக கற்றுக்கொள்கிறோம். Donc on apprend bien. ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். Donc on a envie de faire les choses bien. காலப்போக்கிலே நாங்கள் அதை கைவிட்டு விட்டு வேறு ஒரு டிரெக்ஷன்ல போய் கொண்டிருக்கிறோம். Mais quand on a envie de faire quelque chose, après plus le temps passe, plus on laisse tomber, on se décourage et on change de voie. ஒரு சீனியர் சிட்டிசன் வந்து ஒரு வயது போன ஒருவர் கார் எடுத்துக்கொண்டு மோட்டார்வேல ஹைவேல போய் கொண்டிருந்தார். Donc il y avait un homme qui était en train de conduire et qui était sur l'autoroute. உங்களுக்கு தெரியுமா கூடுதலா பிரான்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா யார் நல்ல ஓவர் ஸ்பீட்ல போறது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? Donc vous savez, est-ce que vous savez en France qui c'est qui conduit le plus vite? நல்ல ஃபாஸ்டா ஓடுற ஆளை நீங்க கவனிச்சு வந்தா ஸ்போர்ட்ஸ் கார்ல போய் கொண்டிருப்பார். C'est ceux qui conduisent le plus vite, c'est ceux qui ont une voiture de sport. நீங்க நினைக்கிற ஒரு யங் பாய் முறுக்கி கொண்டு போறாருன்னு. Donc vous avez l'impression peut-être que c'est un jeune homme qui est à நீங்க l'intérieur. பாத்தீங்கன்னா நல்ல வயசு போன ஒரு ஆள் தான் அதுக்குள்ள இருப்பார். Mais si vous regardez bien à l'intérieur, c'est que des vieux. அதை விட இன்னும் ஒரு ஆட்கள் ஓடுவினம் பொம்பளைகள் நல்ல ஃபாஸ்டா ஓடுவினம். Sinon il y a aussi les filles qui conduisent très très vite. நான் அனுமாக்கு சொல்வேன் பொம்பளைகள் ஓடுறது சரியான ஃபாஸ்ட் என்ன மாட்டா அவ ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டா. அப்படி இல்ல ஆம்பளை எல்லாம் ஃபாஸ்டா ஓடுறன்னு சொல்லுவா. Une fois j'ai dit à ma femme oui, c'est les femmes qui conduisent très très vite. Elle m'a dit non, c'est les hommes. இப்போ என்னுடைய மகள் லைசென்ஸ் எடுத்த பிறகு அவ ஏற்றுக்கொண்டா பொம்பளை எல்லாம் ஃபாஸ்டா ஓடுறன்னு சொல்லி. Et maintenant que ma fille a eu son permis, maintenant elle comprend ce que je vais dire. Effectivement, c'est bien les femmes qui conduisent plus vite que les hommes. ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே என்னுடைய தலையோட ஆடும். பக்கத்துல எடுப்பா. Donc dès qu'elle démarre la voiture, ma tête bouge comme ça. சிக்னல்ல நிக்கும் பொழுதும் Quand je m'arrête à un feu aussi, c'est pareil. நான் சொல்றேன் மகளே சேர்ச்சுக்கு போகும்னா தலை விழுந்துட்டா என்ன செய்ய? Donc je dis à ma fille là je vais aller à l'église, si ma tête elle tombe entre-temps, comment je vais faire? அனமா ஒரு ஆள் சொன்னா நான் சொன்னது உண்மைதான், தான் ஏற்றுக்கொள்றேன் பொம்பளை எல்லாம் ஃபாஸ்ட் டிரைவர்ஸ் ன்னு சொல்லி. Donc après ma femme a dit voilà, maintenant j'accepte que c'est bien les femmes qui அது காரணம் இருக்குது. Et ça il y a un but pour ça. ஏன்னா அதிகமா பொம்பளைகள் தான் தங்களோட பிள்ளைகளை ஸ்கூல்ல ஏத்த போறவே. Parce que la plupart du temps c'est les femmes qui vont chercher leurs enfants à l'école. வேலை முடிய அவைக்கு பிள்ளைகளுடைய முகம் தான் இருக்கும். Donc dès qu'elles ont fini le travail, tout de suite elles ont l'image de leurs enfants. ஓடி போவார்கள் அவளை ஏத்த. Donc du coup elles vont courir, elles se dépêchent pour aller chercher leurs enfants après les travail. அது முடிய சிலவளை அடுத்த பிள்ளை ஏத்த வேணும். Donc après ça il faut aller chercher l'autre enfant. அவங்களுக்கு வேகமா ஓடி பழகிட்டது. Donc elles ont pris l'habitude de conduire très vite. இப்போ ஒரு அவசரம் இல்லாதலும் அந்த ஃபாஸ்ட் ஓட்டம் இருக்கும். Donc même quand il y a pas besoin d'aller vite, elles vont vite du coup avec cette habitude. சரி அதுக்கு இதுக்கு சம்பந்தம். இப்போ இவர் வந்து வேகமா ரோட்ல ஹைவேல போய் கொண்டிருக்கிறார். En fait il y a aucun rapport avec l'histoire de maintenant, mais là il y a un vieux monsieur qui est en train de conduire. அவருடைய மனைவியிடம் இருந்து அவருடைய ஹேண்ட்போனுக்கு ஒரு கால் வந்தது. Donc là il y a un appel de sa femme. அவளுடைய குரல்ல மிகவும் ஒரு பயம் இருந்தது. Et dans sa voix il y avait vraiment une tristesse, une inquiétude dans sa voix. அவ சொன்னா ரேடியோவில அறிவிக்கறாங்க, கேமராவில பார்த்துட்டு ஹைவேல யாரோ குறுக்க மற்ற பக்கம் ஓடிக்கொண்டு போறாள், ஆப்போசிட்டா ஓடிக்கொண்டு போறாள் என்று அறிவிக்கிறார்கள். கவனமாப்பான்னு அவ சொன்னா. Donc elle lui a dit fais attention à la radio, ils disent qu'il y a quelqu'un qui est en train de conduire à contresens sur l'autoroute. ஒரு ஆள் இல்ல நூற்றுக்கணக்கான ஆட்கள் ஆப்போசிட்டா ஓடிக்கொண்டிருக்காங்க. Et le mari a répondu non, il y a pas qu'une seule personne, il y a au moins plus de 100 personnes qui sont en train de conduire dans le sens opposé. Vous avez compris? வளங்க இல்லையா? Vous avez compris la blague? வளங்கி சிரிக்கிறது உண்டு, பிறகு எல்லாரும் சிரிக்கிறத பார்த்து சிரிக்கிற இன்னொன்று. Il y a une différence entre rigoler parce que vous avez compris et rigoler parce que les autres sont en train de rigoler autour de vous. நாங்கள் எல்லோருமே திறமையாக கற்றுக்கொள்கிறோம். Donc il y a pas mal de personnes qui comprennent bien. ஆனா காலப்போக்கிலே நாங்கள் அதை விட்டு விடுகிறோம். Mais après on laisse tomber ce qu'on a appris. பாருங்க நீங்க டிரைவிங் பழகல எவ்வளவு நல்ல வடிவா டீச் பண்ணி கொடுக்குறாங்க. ரெண்டு கையும் இதுல இப்படி வச்சிருக்க வேணும். Donc quand vous allez apprendre pour conduire, on vous a bien appris voilà, il faut les mettre les deux mains comme ça. டைம் மாத்திர நீங்க கியரை போட்டு பிற பிடிச்சு கொண்டு ஓடணும். Qu'il y a juste au moment où vous devez changer les vitesses que vous lâchez le volant, sinon vous tenez le volant. ஆனா எனக்கு ஒரு பேட் ஹாபிட் இருக்குது. Mais moi j'ai une mauvaise habitude. ஒரு கையால தான் ஓடுறது. Je conduis avec une seule main. மற்ற கை கியரை போட்டுட்டு மறந்துவே கியரோடே இருக்கு. Il y a une main que je change la vitesse, mais après je laisse ma main dessus. இது ஒரு நாளும் எனக்கு உரைக்கே இல்ல. Ça j'avais pas remarqué. இப்போ என்னுடைய மகள் ஓடிக்கலாம் எனக்கு உரைக்குது. C'est maintenant quand je vois ma fille en train de conduire que je m'en rends compte. இப்போ ஒரு கையாலே ஓடுறா. Elle conduit avec une seule main. நான் சொன்னேன் இப்படி ஓடாதே, உங்களுக்கு படிப்பிச்சபடி ஓடுங்க என்ற கவனம் ஆபத்தா இருக்கு, டேஞ்சரா இருக்கும் என்று. Alors je lui ai dit mais il faut que tu conduises comme on t'a appris avec les deux mains sur le volant. நாங்கள் எல்லோரும் திறமையாக கற்றுக்கொள்கிறோம். Donc on apprend bien. ஏன்னா அந்த எக்ஸாமை பாஸ் பண்றதுக்காண்டி Par exemple pour passer l'examen, on apprend bien. காலப்போக்கிலே நாங்கள் எங்களுக்கென்று ஒரு ஹேபிட்ஸை உருவாக்கி கொள்கிறோம். Mais plus le temps passe, après nous mettons des propres habitudes. ஏன் இந்த ஓய்வு நாள் கூட எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Donc il y a des jours qui nous ont été donnés des repos. ஏன் இந்த ஓய்வு நாளிலே
தேவன் சட்டங்களை போட்டார், ஜனங்கள் வேறு ஒரு வேலையும் செய்யாமல் இந்த நாளை முக்கியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. Pourquoi Dieu a-t-il donné ce jour en mettant une règle en disant ce jour-là les gens ne doivent rien faire? ஏன்னா தனக்கு முன்னுரிமை கொடுக்க, தன்னோடு நேரம் செலவழிக்க. C'est pour qu'on puisse passer du temps avec lui ce jour-là. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த ஓய்வு நாளிலே தான் நாங்கள் எல்லா வேலையும் செய்கிறோம். Mais si on regarde bien, c'est pendant ce jour de repos que nous faisons toutes les choses que nous மற்ற devons நாளிலே faire. சந்தர்ப்பங்கள் தருணங்கள் இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில தான் மற்ற காரியங்கள் எல்லாம் முக்கியப்படுத்தி தேவனுடைய சமூகம் கூட நாங்கள் மட்டுமட்டாத்தான் ஓடி வருவோம். Donc même si on a le temps de le faire pendant la semaine, c'est le dimanche qu'on pense à toutes les choses qu'on a à faire et on essaie de faire tout d'abord, après venir à l'église. நாங்கள் ஒவ்வொருவரும் பலவித கிரியையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். Donc nous faisons beaucoup de choses par-ci par-là. ஒவ்வொரு கிரியைக்கு நோக்கம் உண்டு. Mais pour chaque action que nous faisons, il y a un but. நோக்கம் இல்லாத கிரியை முடிவில்லாத ஒரு பாதைக்கு சமனாக இருக்கிறது. Donc une action que nous faisons sans but, c'est une action qui n'a pas de valeur, qui ne sert à rien. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நோக்கம் தொலையும் பொழுது எங்களுடைய வாழ்வின் அர்த்தமும் தொலைந்து விடுகிறது. Quand on perd le but dans ce qu'on fait notre vie n'a plus de sens. அது மாத்திரமல்ல, நாங்கள் நடக்க வேண்டிய பாதை கூட எங்களுக்கு இடறி விடுகிறது. Donc nous aussi, la voie que nous suivons, nous perdons cette voie-là et nous changeons de direction. நோக்கம் இல்லாத வாழ்வு ஜீவன் இல்லாத சரீரத்துக்கு சமனாய் இருக்கிறது. Donc une vie ou un chemin où il y a pas de direction, c'est comme un corps sans vie. நாங்கள் ஓடுற ஓட்டத்திலே நோக்கம் இருந்தால் நிச்சயம் முடிவிலே நாங்கள் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவோம். Donc si nous allons quelque part avec un but, avec un certain projet, alors on fera vraiment la différence. இந்த பூமிக்கு இயேசு வந்ததுக்கு ஒரு முக்கிய நோக்கம் இருக்கிறது. Donc Jésus est venu sur cette terre avec un but précis. அது என்னவென்றால் பரலோக ராஜ்யம். C'est pour le royaume de Dieu. பரலோக ராஜ்யத்தை எங்கள் மத்தியிலே கொண்டு வரவும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் சேர்த்துக் கொள்ளவும். Donc le but de Jésus quand il est venu, c'était de ramener le royaume des cieux ici et que nous partions avec lui dans le royaume des cieux. ஊழியத்திலே இயேசு முதல் வாயை திறந்து பேசின வார்த்தை என்ன தெரியுமா உங்களுக்கு? Donc la première chose que Jésus a fait en tant que ministère, qu'est-ce qu'il a dit? என்ன வார்த்தை முதலாவதாக பேசினார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னார். Donc la première chose que Dieu a dit était de se repentir. ஆகவே அவர் வந்த நோக்கத்தை முதலாவதாக அங்கே சமர்ப்பிக்கிறார். Donc dès le début, il le dit directement, repentez-vous car le royaume des cieux est proche. C'est la première chose qu'il வேதத்தை நீங்க திருப்பி பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே அவருடைய முதல் பிரசங்கம் வருகிறது. Donc vous pouvez voir ici le premier sermon de Jésus qui est dans Matthieu chapitre 5. இரண்டாவது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். À partir du verset 2. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Donc Matthieu 5, versets 2 à 10. Puis ayant ouvert la bouche, il les enseigna et dit, heureux les pauvres en esprit, car le royaume des cieux est à eux. Heureux les affligés, car ils seront consolés. Heureux les humbles de cœur, car ils hériteront de la terre. Heureux ceux qui ont faim et soif de justice, car ils seront rassasiés. Heureux les miséricordieux, qui obtiendront la miséricorde. Heureux ceux qui ont le cœur pur, car ils verront Dieu. Heureux ceux qui procurent la paix, ils seront appelés fils de Dieu. Heureux ceux qui sont persécutés par la justice, car le royaume des cieux est à eux. ஓகே, இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்கள் யார் என்று அங்கே இயேசு பேசுகிறார். Donc là on voit à qui est destiné le royaume des cieux. இங்கே மூன்றாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அங்கே ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Donc dans le verset 3 vous pouvez voir heureux les pauvres en esprit, car le royaume des cieux est à eux. அப்படின்னா என்ன அர்த்தம்? Qu'est-ce que ça veut dire? ஒரு வயதிபர் இல்லத்திலே, dans une maison de retraite, ஒரு பெண் யாரோடும் கதைக்க மாட்டா. நல்ல வயசு போன ஒரு பெண். Il y avait une résidente là-bas qui ne parlait à personne. ஆகவே அந்த இல்லத்திலே இருக்கிற பொறுப்பாக இருக்கிறவர்கள் இவாவை குறித்து மிகவும் கவலைப்படுவார்கள். Donc toutes les personnes qui travaillaient là-bas, ils étaient assez tristes en regardant son sort, en voyant comment elle était. குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பதாக அந்த இல்லத்திலே வேலை செய்கிற ஒரு நர்ஸ் அல்லது ஒரு வேலை செய்கிற ஒரு தாதி, après quelques moments, une infirmière qui travaillait là-bas, இவ இப்படி அநேக நாட்களாக கதைக்காம இருக்கிறாவே என்று சொல்லி அவ எப்படியாவது தொட வேண்டும் என்று சொல்லி அவ ஒரு நாளும் மாலையிலே ஒரு சேர்ல அவர்கள் இருத்தி விடுவார்கள்.
Donc il y a une infirmière qui était là-bas qui était vraiment triste de la voir comme ça. Donc du coup en fait tous les matins il l'emmenait, il la mettait sur une அது chaise. ஒரு ராக்கிங் சேர் ஆடிக்கொண்டே இருப்பா. ஆனா யாரோடையும் கதைக்க மாட்டா, கதை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டா. Donc c'était une chaise qui balançait et donc elle était toujours assise là et elle parlait avec personne. Même quand on lui parlait, elle répondait pas. அவ ஒவ்வொரு நாள் மாலையும் இந்த பெண் என்ன செய்வான்னு சொன்னா ஒரு 10 நிமிடம் அவக்கு பக்கத்துல தானும் ஒரு ராக்கிங் சேரை கொண்டு வந்து ஆடிக்கொண்டே இருப்பா ஒரு 10 நிமிஷம். Donc elle aussi cette infirmière ce qu'elle faisait c'était tous les matins, elle aussi elle prenait une chaise à bascule et elle se mettait à côté et elle balançait à côté d'elle. ஆளோட ஆள் கதை இல்ல. Les deux ne se parlaient pas. ஆனா 10 நிமிஷம் ரெண்டு பேரும் ஒரே அடியா ராக் பண்ணி கொண்டு இருப்பாங்க. Mais pendant 10 minutes les deux tous les matins elles se balançaient sur la chaise. அதோட அவ போயிடுவா. Et 10 minutes après elle s'en allait. குறிப்பிட்ட நாட்களுக்கு பிற்பதாக quelques temps plus tard இந்த தாய் வாய் திறந்து அவளுக்கு thank you சொன்னாவா. Pour la première fois cette vieille femme a ouvert la bouche et a dit merci. அவ கேட்டாவ ஏன் நீங்க நன்றி சொல்லுகிறீங்க என்று. Et l'infirmière a demandé pourquoi tu me dis merci. Thank you for rocking the chair with me. என்னோடு இந்த சேரை ராக் பண்றதுக்கு நன்றி என்று அவ சொன்னாவா. Et elle a dit merci parce que tu as balancé cette chaise en même temps que moi. பாருங்கள் ஒன்றும் பேசவில்லை. Pourtant elles n'ont pas parlé pendant ces moments-là. ஆனால் கிரியையினாலே தேவனுடைய அன்பை காண்பிக்க சந்தர்ப்பம் இருக்கிறது. Mais par son action elle a pu montrer son amour envers cette dame. ஆக வேதத்திலே நீங்கள் மத்தேயு 5 இருக்கிறீர்கள் 13-14 வசனங்களை பாருங்கள் அங்கே நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Donc on peut voir dans Matthieu toujours chapitre 5 versets 13 et 14 vous êtes le sel de cette terre. நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். Vous êtes la lumière de cette terre. சுவை இல்லாத இடத்திலே உப்பு பயன்படும். Là où il n'y a pas de saveur, là vous serez le sel de la இருளுள்ள terre. இடத்திலே ஒளி பிரகாசிக்கும். Là où ce sera les ténèbres, vous serez la lumière. அந்த வசனம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு blessed are the poor in spirit. Donc en anglais et en français aussi il est dit heureux les pauvres en esprit. அதாவது ஏழை என்று சொன்னால் ஒன்றும் இல்லாதவன். Donc un pauvre qu'est-ce que c'est? C'est une personne qui n'a rien. யாராவது கொடுத்தால் தான் அவனிடம் இருக்கிறது, இல்லை என்றால் இல்லை. Si quelqu'un lui donne quelque chose, il a cette chose, mais sinon il n'a rien en lui-même. பிச்சைக்காரனுடைய பாத்திரம் வெறுமையா இருக்க வேண்டும். Donc la coupe d'un clochard est forcément vide. உண்மையோ இல்லையோ? Est-ce que c'est vrai ou pas? பிச்சைக்காரனுடைய பாத்திரத்துல நிறைய இருந்தா நீங்க போடுவீங்களோ? Si un clochard avait une coupe avec énormément d'argent, est-ce que vous aurez envie de mettre de l'argent நீங்க dedans? நினைப்பீங்க ஏற்கனவே அவன்கிட்ட இருக்கு பிரயன் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. Enfin, on va penser il a déjà de l'argent, pourquoi lui en donner plus? ஆவே ஒருவன் ஏழையா இருந்தால் அவனுடைய பாத்திரம் வெறுமையா இருக்கும். Donc quand une personne est pauvre, sa coupe est vide. இதே போல தான் அங்கே இயேசு சொன்னார் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்று கொடுக்க கூடியவர்கள் பாக்கியவான்கள். Donc c'est pour ça que Dieu nous appelle pauvres parce que nous sommes pauvres parce que nous pouvons le recevoir et donner après. பாத்திரம் வெறுமையா இருக்க வேண்டும். Donc notre coupe doit être vide. பாத்திரம் வெறுமையா இருப்பதற்கு நான் சாக வேண்டும். Donc pour que notre coupe soit vide, nous devons nous-mêmes mourir. நான் சாகவேண்டா, நீங்க சாக வேண்டும். Si moi je meurs, vous aussi vous mourrez. அதாவது எங்களுக்குள்ள இருக்கிற நான் சாக வேண்டும். On dit pas vous en tant que vous-même, mais le vous qui est à l'intérieur de vous doit mourir. ஒரு குருவிடம் அல்லது ஒரு பாஸ்டரிடம் ஒருவன் வந்து சொன்னார் ஐயா நான் உங்களுக்கு சீஷனாக வர விரும்புகிறேன். Donc il y a un homme qui est allé voir un pasteur qui a dit je veux travailler dans le ministère. நான் வேதத்தை நன்றாக படித்திருக்கிறேன். Je connais très bien la Bible. எனக்கு கடவுளோடு நல்ல உறவு இருக்கிறது. J'ai une vraie connexion avec Dieu. நீங்கள் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தால் நான் உங்களுக்கு அதை திறமையாக செய்து காண்பிப்பேன். Si vous me donnez ce ministère, je vais très bien le faire. அப்ப அவர் சொன்னார் நண்பனே நான் உன்னை ஊழியத்துக்கு எடுக்கிறேன். Il a dit oui d'accord je te prends dans இப்ப ce நீ ministère. போய் உனக்குள்ள இருக்கிற அந்த நான் செத்தம்பற வா ஊழியத்துக்கு எடுக்கிறேன் என்று சொன்னார். Il a dit pour l'instant tu rentres chez toi, tu tues le moi qui est à l'intérieur de toi et ensuite tu reviens. ஆவே நாங்கள் நிரம்பி இருக்கும்போது கர்த்தரமை நிரப்ப முடியாது, நாங்கள் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்க கூடிய பாத்திரவான்களா இருக்க முடியாது. Si nous-mêmes on est déjà remplis, on peut pas recevoir et donner aux autres. இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். ஆலயத்திலே அங்கே ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், வேதபாரகர்கள் இருக்கிறார்கள், பரிசேயர்கள் இருக்கிறார்கள். Donc dans le temple de Dieu, il y a les maîtres, il y a les pharisiens et il y a d'autres types de personnes. அவருடைய பாத்திரம் நிரம்பி இருக்கிறது. Alors eux, leur coupe à eux, elle est totalement pleine. ஏனென்று சொன்னா அவர்களுக்கு எல்லாமே தெரியும். Parce que eux ils savent tout. அவர்களுக்கு அந்த சட்டம் தெரியும். Donc eux ils connaissent les lois. அவர்களுக்கு ஒழுங்குகள் தெரியும். Toutes les ordres ils les connaissent. முறைமைகள் என்ன என்று எல்லாம் தெரியும். Et ils connaissent aussi tous les programmes. அவர்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. Et ces personnes-là qui sont dans le temple de Dieu n'ont pas besoin de l'aide de personnes extérieures. ஏனென்றால் அவருடைய பாத்திரம் நிரம்பி இருக்கு, அவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள். Parce que leur coupe à eux est pleine, donc du coup ils n'ont pas besoin d'informations venant des autres. ஏன் மோசே மூலமாய் தேவன் ஆசாரிப்பு கூடாரத்தை கொடுத்தார்? உங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்தில் இருந்து வனாந்திரத்திலே அடிமைகள் வரும்பொழுது அங்கே ஒரு ஆசாரிப்பு கூடாரம் ஏற்படுத்தப்பட்டது. ஏன் அதை கொடுத்தார்? Donc vous savez que quand Moïse est sorti de l'Égypte avec les Israéliens, ils ont construit un tabernacle, une grande tente. Alors pourquoi Dieu leur a demandé de construire cela? ஏன் கொடுத்தார்? Pourquoi est-ce qu'il leur a demandé de construire ça?
தேவனை ஆராதிக்கும்படி அல்ல சாதாரணமாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். Donc on comprend facilement que c'était pour louer Dieu. அதாவது பரலோகத்தில் இருக்கிறதுக்கு ஒப்பனையாக சேம் வே இந்த ஆசாரிப்பு கூடாரம் பூமியிலே தேவன் கூட செய்யும்படி கட்டளையிட்டார். Donc il a dit de la même manière qu'on puisse avoir avec le royaume de Dieu une vraie connexion. அது என்னவென்று சொன்னால் பரலோகத்துக்கு இந்த ஆசாரிப்பு கூடாரம் வாசலாக இருக்கும்படியாக தேவன் ஏற்படுத்தினார். Donc Dieu a fait construire ce tabernacle pour dire que c'est une entrée vers le royaume des cieux. அங்கே ஊழியம் செய்கிறவர்கள் அந்த ஆலயத்திலே ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறார்கள். Et les personnes qui sont là-bas, ils sont les ambassadeurs, ils sont là pour parler du royaume des cieux. ஆகவே இந்த ஆலயம் அப்படியாக தேவனுடைய வாசலாக இருந்தாலும் காலப்போக்கிலே அந்த நோக்கம் பிழைத்து விட்டது, காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Donc les personnes qui étaient censées être les ambassadeurs et aider les personnes qui rentraient dans cette tente, finalement ils ont perdu le but principal. இதை ஆராயும் பொழுது நாமும் நம்முடைய சபையும் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் கூட நாங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். Donc nous, quand on regardons cette histoire, nous devons penser à nous, à notre église et à notre vie spirituelle avec. மிக விரைவிலே அந்த நோக்கம் பிழைத்து விட்டது. அது தேவனுடைய வல்லமையை பிரசன்னத்தை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்கிற நோக்கம் பிழைத்து விட்டது. Mais il faut pas que nous oublions que le but principal est de recevoir de Dieu pour pouvoir donner aux autres. தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஜனங்களோடு பேசுகிற நோக்கம் பிழைத்து விட்டது. Là par exemple, ils ont oublié qu'il fallait écouter Dieu pour parler aux autres. இப்பொழுது ஆசாரியர்கள் வேதபாரகர்கள் பரிசேயர்கள் எல்லாம் ஒரு கடமையாக ஒரு தொழிலாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். Parce que maintenant les pharisiens et tout ça, ils font ça comme si c'était quelque chose qu'ils étaient obligés de faire. தொழிலாக கடமையாக அது மாத்திரமல்ல ஒரு சமய சடங்காக செய்து Et கொண்டிருக்கிறார்கள். ils font ça avec comme des coutumes religieuses, quelque chose qui est obligé alors que c'était pas du tout ça le but premier. காலப்போக்கிலே அது ஒரு யூத கலாச்சாரமாக மாறிவிட்டது. இப்படித்தான் நாங்கள் வாழ வேண்டும். Donc c'est même devenu une coutume de leur culture et ils ont dit voilà, c'est ainsi que nous devons vivre. மத்தேயு 23:13 எடுத்து வாசிங்க. On va prendre Matthieu chapitre 23 verset 13. அங்கே வேதபாரகர் பரிசேயர்கள் எப்படியாக இருக்கிறார்கள் என்று அங்கே இயேசு அறிவிக்கிறார். Donc là Dieu nous parle comment les scribes et les pharisiens sont. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி விடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை விடுகிறதும் இல்லை என்று அங்கே இயேசு சொன்னார். Matthieu chapitre 23 verset 13. Malheur à vous, scribes et pharisiens hypocrites, parce que vous fermez au royaume le royaume des cieux, vous n'y entrez pas vous-même et vous n'y laissez pas entrer ceux qui veulent entrer. பாருங்கள், இவர்கள் எல்லாம் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தின் நடிகர்களாக ஆகிவிட்டார்கள். Donc là, eux, ils sont repoussés par le Dieu dit qu'ils ne rentreront pas dans le royaume des cieux. சொல்லப்பட்ட காரியங்களை தவறாமல் திறமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். Donc ils sont en train de faire les choses comme il était prévu. அவருடைய சமூகத்திலே தேவன் இறங்கினாரா, தேவன் கிரியையில் இருக்கிறாரா, அதெல்லாம் முக்கியமில்லை. ஆனால் சொல்லப்பட்ட காரியங்கள் ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கிறது. Donc eux, ils font pas attention à ce qu'il y a la présence de Dieu, etc. Mais ils font juste attention à voir si l'ordre est bien suivi comme il faut que ce soit. நாங்களும் கூட ஆவிக்குரிய நடிகர்களாக இருக்கக்கூடும். Donc nous aussi des fois nous pouvons être comme ça, nous pouvons nous comporter comme ça. குத்து சண்டை வீரர்கள் ரெண்டு பேருக்கு இடையிலே பெரிய ஒரு யுத்தம் நடக்க இருந்தது. Donc une fois il y avait la boxe. Il y avait une bataille entre deux boxeurs. ஓகே, அங்க இரண்டு வீரர்களுடைய மேனேஜரும் அதுக்கு முதல் நாள் சந்தித்து கொண்டார்கள். Sauf que la veille du combat, les managers des deux boxeurs se sont vus. அவர்களுக்குள்ளே தீர்மானிக்கப்பட்டது யார் வெற்றி பெறுவது, யார் தோக்குறது, யாருக்கு எவ்வளவு பணம் என்றெல்லாம் தீர்மானிக்கப்பட்டது. Donc ils ont commencé à parler de bon alors qui gagne à quel round et quel argent on pourrait donner à quelle personne. இப்பொழுது ஒருவர் சொன்னார் மற்ற மேனேஜரை பார்த்து, உங்களுடைய குத்து சண்டை வீரன் என்னுடைய குத்து சண்டை வீரனை இரண்டாவது ரவுண்டிலே அவர் அடித்து வீழ்த்தி விடுவார். அதற்கு பிற்பதாக நடுவர் 1 2 3 என்று சொல்லும் பொழுது இவர் முயற்சி செய்தாலும் எழும்பாது போல அவர் நடந்து கொள்வார் என்று சொன்னார். Donc un des managers a dit il faut que quand votre protégé tapera le mien, il faut que quand le mien tapera le vôtre, il faut qu'il reste par terre, même quand l'arbitre dira 1 2 3, il faut qu'il reste par terre. அப்ப மற்ற மேனேஜர் சொன்னார் அது நியாயம் இல்லை. Et l'autre manager a dit non, ça c'est pas juste. நாங்கள் இதை 4வது அல்லது 5வது ரவுண்டிலே தான் செய்ய வேண்டும். Il a dit ça on pourrait le faire peut-être au 4e ou au 5e round. ஏனென்றால் மக்கள் நம்பி வருவார்கள், நாங்கள் அவர்களை ஏமாற்றி விட கூடாது என்று அவர் சொன்னார். Parce qu'il a dit comme ça les gens ils viennent pour voir du spectacle, donc du coup il faut pas qu'on leur vende n'importe quoi. இப்படித்தான் உலகத்திலே अनेक நாடக மேடைகள் நடந்து கொண்டிருக்கிறது. Donc c'est comme ça dans le monde, il y a énormément de choses qui sont préparées à l'avance, qui sont comme une pièce de théâtre. கவர்ச்சியாக இருக்கிறது, ஆனா எல்லாம் ஆக்டிங். On a l'impression que c'est vrai, mais en vrai tout ça c'est qu'une pièce de théâtre. தேவனுடைய சமூகம் அப்படிப்பட்டதல்ல. Mais la présence de Dieu c'est pas comme ça. தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. Donc il y a le temple de Dieu. ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். Il y a les gens à l'intérieur. Il y a les pharisiens, il y a les scribes. வேதபாரகர்கள் இருக்கிறார்கள். Il y a aussi les gens qui connaissent la எல்லாரும் parole. சரியான பிஸி. Mais les personnes à l'intérieur sont très occupées. கடுமையான வேலை. Ils ont énormément de travail. ஆராதனை பிசகி விடாதபடி ஒன்றும் ரோங்கா போய் விடாதபடி சரியான அக்கறையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். Donc ils font attention à ce que tout se passe comme il était prévu dans le programme. நிறைய கூட்டங்கள்.
Il y a énormément de rassemblements. அபிஷேக கூட்டம், எழுப்புதல் கூட்டம், ஜெப கூட்டம், நிறைய கூட்டங்கள். Il y a des rassemblements pour un réveil, rassemblements de prière. எல்லாம் கவர்ச்சியாக பகட்டாக இருக்கிறது. Mais tout est bien fait cleanement. ஆனால் தேவன் மாத்திரம் இல்லை. Mais seulement il n'y a pas Dieu. இதைத்தான் இயேசு கிறிஸ்து வந்து வெளிப்படுத்த வந்தார். Mais c'est pour ça que Jésus est venu pour montrer tout ça, mettre ça à jour. நோக்கம் இல்லாத ஒரு ஓட்டத்தை அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். Ils sont en train de courir une course sans but, sans finale. நம்முடைய தேசத்திலே ஒரு ஒழுங்கை அல்லது ஒரு லேனுக்குள்ளே ஒரு நாய் இருக்குது. எல்லா ஒழுங்கைக்குள்ளேயும் இருக்குதான் ஒரு Il y a un endroit où dans une allée il y avait un chien. அதை என்ன செய்யணும், அதில் வார கார கலைன்னு கலைச்சு துரத்தி கொண்டே அந்த எண்டு வரைக்கும் கொண்டே விட்டுட்டு வரும். Donc là il y a un chien qui vivait là dans cette rue et à chaque fois dès qu'il y a une voiture qui passait, il aboyait et suivait la voiture jusqu'au bout de la rue. இது முன் வீட்டுக்காரனுக்கு ஒரு எரிச்சல். இந்த நாய் வந்து கார்கள் வந்தா விட்டா அது குலன்னு குலைச்சு கொண்டே கலைச்சு கொண்டே போகும். Donc le voisin qui était devant, il en avait marre d'entendre ce chien aboyer tout le temps. அவர் ஒரு நாள் வந்து இந்த வீட்டுக்காரனை கூப்பிட்டு சொன்னார். Donc il a appelé le maître de ce chien et lui a dit, என்ன உங்களுடைய நாயை பார்த்தால் ஏதோ கலைச்சு காரை பறிச்சிடும் போல இருக்குன்னு அவர் சொன்னார். Il a dit, c'est quoi, on dirait votre chien, on dirait il va attraper la voiture, il va croquer la voiture. அப்ப இவர் சொன்னார், அதை பற்றி தான் நானும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இதை பறிச்சிட்டு அப்புறம் என்ன செய்ய போகுது காரை வச்சுட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் அவர் சொன்னார். Et le maître a répondu, oui, c'est aussi ce que je me demande, je sens qu'un jour il va le faire, mais je me demande qu'est-ce qu'il va faire avec ces morceaux de voiture. இப்படித்தான் அநேகர் பெரிய ஓட்டம் ஓடுகிறார்கள். Donc de la même manière, il y a beaucoup de gens qui vont vers une course, qui courent vers quelque chose, நோக்கம் இல்லாத ஓட்டம், mais sans but. அர்த்தம் இல்லாத ஓட்டம். Il n'y a pas de sens à cette course. ஆனா இந்த நாயன் இப்படி செய்ய தெரியுமோ? Alors pourquoi est-ce que ce chien il faisait ça? நானும் இருக்கிறேன் என்று காட்ட. Pour montrer que voilà, moi aussi je suis là. சில வேளை வீட்டில் எந்த ஒரு அவசியம் இருக்காது, ஆனா ஓடி ஓடி குலைச்சு கொண்டு தெரியும். Il y a des chiens, des fois, on n'a pas besoin d'eux, mais ils sont là en train de courir et ils montrent qu'ils sont là. இருக்கிறேன். Pour montrer leur présence. ஒரு ஆசிரியர் ஒரு உதாரணம் சொன்னார். Donc il y a un homme qui a dit un exemple. அவர் 4ஆம் வகுப்பிலே ஒரு கேம் ஒன்று செய்தாராம். Dans une école primaire, il a fait un jeu dans une classe. அது என்னவென்றால் எல்லா பிள்ளைகளுடைய காலிலும் பலூன் கட்டி விடுவார். Il a accroché un ballon au pied de chaque enfant. எல்லா பிள்ளைகளுடைய கையிலும் ஒரு ஊசி கொடுக்கப்படும். Et il a donné une épingle dans la main de chaque enfant. நீங்க உங்களோட பலூனை உடைக்காமல் மற்றவற்ற பலூனை உடைக்க வேணும். Il a dit, le jeu est que votre ballon ne soit pas éclaté, mais vous devez éclater le ballon des autres. உங்களுடைய பலூன் யாரும் உடைக்காதபடி நீங்க பார்த்துக்கொள்ள வேணும். Mais vous devez faire attention que votre ballon ne soit pas éclaté. யாருடைய பலூன் பாதுகாக்கப்படுறதோ அவர்தான் வெற்றி. Donc c'est celui qui a le ballon complet à la fin qui a gagné. இப்படி சொன்னா என்ன நடக்கும்? Si quelqu'un dit ça, qu'est-ce qui va se passer? எல்லா பிள்ளைகளும் பாஞ்சு விழுந்து உருண்டு தள்ளி குத்தி வேகமாக ஒரு பலூனை உடைத்துக் கொண்டே இருந்தார்கள். Donc forcément si vous dites ça, tous les enfants commencent à sauter dans tous les sens, à se piquer dans tous les sens. இப்படியான கேமிலே யார் வின் பண்ணுவார்கள் நினைக்கிறீங்க? Dans ce genre de jeu, qui va gagner? யார் வின் பண்ணுவார்? நல்ல பெலசாலி முரடனா இருக்கிறவர் தான் வின் பண்ணுவார். Donc qui gagne dans ce genre de jeu, c'est les personnes qui sont fortes et qui sont très bagarreurs. ஆவே அப்படியான ஒரு பெலசாலி தான் அதிலே வின் பண்ணினார். Et il y avait un garçon comme ça dans la classe et il a gagné. சரி, இதே மாதிரி ஒரு கேம் வேற ஒரு சூழ்நிலையில அவர் செய்தாராம். Donc ce même type de jeu il l'a fait dans une autre classe. அது இதே வயது உள்ள பிள்ளைகளா, ஆனா அங்கே அங்கவினர்கள் இருக்கிற ஒரு இடம். Donc là il y avait aussi c'est des enfants du même âge, mais ces enfants-là étaient infirmes et ils étaient blessés ou malades, certains ils avaient un handicap. இதே கேம் அங்கே அவர் பிரசன்ட் பண்ணா, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா. Donc il a fait ce même jeu avec les ballons, mais il a présenté de manière différente. அது என்னவென்று சொன்னால், யாருடைய பலூன் உடைக்கப்படாமல் இருக்கிறதோ அவர் தோல்வி என்று சொன்னார். Donc là il a changé complètement la règle du jeu, c'est les personnes qui ont un ballon qui est bien gonflé ont perdu. நான் சொல்ல விட அங்கே ரெண்டுக்கும் வித்தியாசம். முதல்ல அது உடைக்கப்படும், இதில் யார்கிட்ட பலூன் உடைக்கப்படாமல் இருக்குதோ அவர் தோல்வி. Donc le premier jeu c'était ceux qui ont le ballon cassé, ils ont perdu, mais là ce jeu c'est les personnes qui n'ont pas le ballon cassé qui ont perdu. பாதுகாத்து கொண்டது மற்ற கேம்ல, ஆனா இப்போ வந்து எந்த பலூனை கொண்டு உடைங்க ப்ளீஸ் உடைங்க. Donc le premier jeu c'était il fallait faire attention à notre ballon pour que personne le casse. Le jeu de maintenant c'est s'il vous plaît venez, il faut demander aux gens de casser notre ballon. அவ இதை உடைக்கிறதுக்கு ஒருவற்ற உதவி ஒருவருக்கு தேவையா இருந்தது. Donc pour ce jeu là on a besoin de l'aide des autres personnes. அதாவது அங்கவின பிள்ளைகள் தானே, கீழே இருந்த ஒரு பிள்ளை தண்ட பலூனை நடக்க முடியாது இழுத்து காலை இழுத்து இப்படி பிடிச்சு கொண்டு இருந்தான், பக்கத்தில் இருக்கிறவர் வந்து உடைக்க சொல்லி. Donc il y a une fille qui était infirme aussi qui avait le ballon et qui traînait par terre pour demander à quelqu'un à côté de casser son ballon. அவரும் காலை இழுத்து ஓடி வந்து பங்கன்னு உடைச்சு விட்டாராம். Donc lui aussi un infirme aussi est venu et lui a cassé son ballon. அவரும் தண்ட பலூனை பிடிச்சாரா, நீ எந்த பலூனை உடையன்னு சொல்லி. Donc il a dit comme j'ai cassé ton ballon, à toi de casser le mien. இப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த பலூனை ஒரே டைம்ல உடைச்சு முடிச்சாரு. Donc de la même manière, si chacun ils ont joué entre eux, ils se sont aidés et ils ont chacun cassé le ballon. பெரிய ஆரவாரம்.
Donc à la fin, tout le monde était super content. காரணம் என்னவென்றா எல்லாரும் ஜெயித்து விட்டார்கள். Pourquoi? Parce que tout le monde du coup a gagné dans ce jeu. ரெண்டும் பலூன் உடைக்கிற கேம் தான். Les deux jeux étaient à propos de casser des ballons. முதலாவது வகுப்பிலே தன்னைத்தான் காட்டுகின்ற ஒரு கேமாக அது இருந்தது. Le premier jeu c'était quelque chose où il fallait montrer sa propre force. இரண்டாவது வகுப்பிலே ஒருவருக்கொருவர் உதவி செய்தால் தான் அங்கே வெற்றி உண்டு. Alors que dans le deuxième jeu c'était si on s'aidait les uns les autres qu'on pouvait avoir la victoire. பாருங்கள் சபையும் இப்படித்தான் இருக்கிறது. Donc l'église c'est la même chose. அதே ஆலயத்திலும் நான் இருக்கிறேன் என்று காட்டுறவளாய் இல்லாமல் தேவனுடைய சமூகத்தை கொண்டுள்ளவளாய் தான் நாங்கள் ஆலயத்தை நடத்த வேண்டும். Donc nous aussi à l'église on doit pas faire le ministère en disant voilà je veux me montrer moi, mais il faut le faire pour les autres. இந்த கடைசி நாட்களிலே ஆவிக்குரிய பெருமை நமக்கு வந்துவிடாதபடி நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். Donc nous devons faire attention à ce que nous n'ayons pas une fierté spirituelle. தேவன் அற்புதம் செய்கிறார், வல்லமையாக கிரியை செய்கிறார். Dieu il fait de grands miracles, il se montre de ஆனால் ஒரு grandes நாள் manières. எங்களை நாங்கள் காட்டக்கூடாது. Mais nous devons pas nous mettre en avant en disant que c'est nous qui avons fait ces choses-là. தேவன் அற்புதமாக வழிநடத்தி சபைகளை உயர்த்தும் பொழுது, ஊழியங்கள் பெருகும் பொழுது அநேகமாக ஊழியர்களும் அதை மறந்து தங்களைத்தான் காட்டிக்கொண்டே இருப்பார்கள். Quand Dieu agit dans les églises et que les églises deviennent plus prospères, beaucoup de leaders pensent que c'est grâce à eux. கூடாது. தேவனுடைய முகத்தை நாங்கள் காட்ட வேண்டும். Parce que nous ne devons pas oublier le but principal, c'est montrer le visage de Dieu. அதாவது நான் ஜெபித்தேன் இப்படி நடந்தது. Donc on peut pas dire voilà moi j'ai prié donc il s'est passé de telle chose. நான் ஊதினேன் அப்படி அங்கே நடந்தது. Moi j'ai soufflé de ce côté-là donc il s'est passé des choses de ce côté-là. ஒரு நாளும் நாங்கள் போஸ் பண்ண கூடாது தேவன் செய்கிற கிரியைகளை. Donc nous devons jamais nous dire que nous sommes les acteurs de ce que en fait réellement Dieu a fait. ஆவிக்குரிய பெருமை எங்களை நாங்களே காண்பிக்கிறது. Parce que cette fierté spirituelle c'est comme si nous nous montrions nous-mêmes. எப்பொழுதும் அவர்களுடைய கனியினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். Donc vous verrez les gens par les fruits qu'ils auront obtenus. கனியினாலே அறிவதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. Donc vous devez faire attention et vous devez être vigilant aux fruits que les autres காலம் வரும்பொழுது தான் அது கசப்பான கனியா இனிப்பான கனியான்னு உங்களுக்கு தெரியும். Plus le temps passe et vous verrez si ce sont des fruits amers ou des fruits vraiment இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் இழுபட்டு போகாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Nous devons faire attention dans les derniers temps à ne pas être drainés vers la fierté. முக்கியமாக மையமாக இயேசு இருக்கிறாரா என்று நாங்கள் எப்பொழுதும் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். Et nous devons toujours tester voir si notre Dieu est bien avec nous. நாங்கள் எப்படி எங்களை பிரசன்ட் பண்ணுகிறோம், எங்களுடைய நடையுடைய பாவனை என்று எங்களுடைய தமிழிலே சொல்வார், எப்படி நாங்கள் எங்களை பிரசன்ட் பண்ணுகிறோம் என்பது சரியான முக்கியம். Donc l'important c'est l'image que l'on donne aux autres. உண்மையா நான் சொல்ற சரியா? Est-ce que vous êtes d'accord que c'est important? வேதத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள் லூக்கா 14:11 தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென். Dans Luc on voit écrit car quiconque s'élève sera abaissé et quiconque s'abaisse sera élevé. மிக விரைவிலே நாங்கள் நோக்கத்தை மறந்து விடுகிறோம். Très rapidement souvent on oublie le but de ce que nous faisions. பலருக்கு இருந்த இடத்திலே இருப்பது சௌகரியம் பாருங்க. Certains ils aiment bien rester dans l'endroit où ils sont. முன்னோக்கி நகருவதை விட இருந்த இடத்திலே இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நல்லா இருக்கும், சூடா இருக்கும். Donc pour eux ils aiment bien rester à la place où ils sont et ne pas avancer. இதனால் தான் ஆசாரியர்கள் வேதபாரரெல்லாம் முன்னோக்கவில்லை, சொன்னதை கிளிப்பிள்ளை போல சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். Donc c'est de la même manière les pharisiens c'est la même chose, eux ils restent dans ce qu'ils savent et ils veulent pas avancer. முன்னோக்க விருப்பமே இல்லை. Ils ont pas envie d'aller de l'avant. ஏன் முன்னோக்க விருப்பம் இல்லை? ஒரு புதிய காரியத்தை செய்ய விருப்பம் இல்லை. Pourquoi ils veulent விதத்திலே சபைகளை நடத்த விருப்பம் இல்லை. Pourquoi ils veulent pas aller de l'avant? Parce qu'ils veulent pas entrer dans de nouvelles choses. Ils veulent pas tester de nouvelles choses. அல்லது செய்கிற காரியங்கள் ஒரு முன்னேற்றத்தின் ஊடாக செல்லக்கூடாது, ஒரே இடத்திலே இருக்கணும் என்று விரும்புகிறார்கள். Parce que eux ils aiment bien rester au même endroit où ils sont, au même level. ஏனென்றால் அது ஒரு சேலஞ்ச், சவால். Parce que pour eux c'est un challenge. சவால் எடுக்க யாருக்குமே விருப்பம் இல்லை. Personne n'aime prendre le premier pas, prendre le challenge. சவாலாக ஒரு காரியத்தை திறமையாக செய்ய வேண்டுமானால் அதற்கு நேரம் தேவை. Parce que pour réaliser quelque chose on a besoin de temps. எங்களோட பிள்ளைகள் இந்த மியூசிக் குரூப்பாக இயங்கும் பொழுது நிறைய டைம் எடுப்பார்கள். Donc quand nos enfants ils font de la musique, ils prennent énormément de temps. நிறைய பிராக்டீஸ் பண்ணுவார்கள். Ils doivent répéter énormément. அதுக்கு தியாகம் தேவை. Donc on a besoin de la patience aussi pour ça. ஏனென்று சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்களும் தியாகமாக அவர்களுக்கு விட்டு கொடுக்க வேணும். Donc aussi, les gens qui sont à la maison aussi doivent donner l'opportunité. அப்ப பாருங்க அதுக்கு தியாகம், நேரம், சக்தி, எனர்ஜி தேவையாக இருக்கு. On a besoin donc du temps, de l'énergie pour faire de nouvelles choses. ஏன் இந்த பிரசங்கங்களை நாங்கள் செய்யும் பொழுது கூட அதுவும் கூட ஒரு சவால் தான். Donc même pour faire aussi ce genre de ce sermon on a besoin du temps, c'est un challenge pour nous aussi. நாங்கள் எப்படி தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பிரசன்ட் பண்ணுறோம் என்பது முக்கியம். Comment nous présentons la parole de Dieu, c'est important.
பாருங்கள் இந்த இடத்துல நான் பிரசங்கம் செய்ய வந்து ஒரு 2 வசனத்தை கொண்டு வந்து போட்டு இழுத்து சுவிங்கம் இழுத்த மாதிரி இழுத்துட்டு போனா எல்லாரும் நித்திரை அடிச்சிட்டு போயிடுவீங்க. Si je prends juste 2 versets et que je continue juste de les répéter, forcément les gens ils vont être ennuyés au bout d'un moment. சில பேர் சொல்லுவினும் நான் வந்து இந்த வசனத்தோட போய் வாயை திறந்தா பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார் நான் வல்லமையாக பேசுவேன் என்று சொல்லுவார். Certains pensent que juste si je dis un verset au moment où je vais le dire le Saint-Esprit va rentrer en moi et que ça va être vraiment très puissant, mais c'est pas vrai. நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் தான் தேவன் உதவி செய்வார் நீங்கள் ஆயத்தப்படுத்தினதை பேசும்படியா. Donc si vous êtes réellement prêt, alors Dieu va vous aider parce que vous avez préparé pour aider les autres. அவ எதை செய்தாலும் நோக்கம் பிழைக்காதபடி அதை நாங்கள் செய்யும் பொழுது தான் தேவனுக்கு மகிமையாக இருக்கிறது. Donc quand on fait quelque chose avec un but, il faut vraiment que on mette l'importance sur ce but-là. அவ இருந்த இடத்திலே இருப்பதும் பழையதிலே திருப்தியாவதும் நமக்கு பிடித்த ஒரு காரியம். Nous, ce qu'on aime, c'est rester dans les choses anciennes que nous connaissons déjà, ne pas aller de l'avant. பழைய சம்பவங்களை பேசிக்கொண்டிருக்கிறதுலே ஒரு ஆனந்தம். Il y a beaucoup de personnes qui aiment bien parler de tout ce qui s'est passé dans le passé. நான் அங்க இருக்கும்போது இப்படி நடந்தது இங்க இருக்கும்போது அப்படி நடந்தது நான் அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன் பழைய கதையிலேயே ஒரு திருப்தி. Il y a des personnes qui sont bien que quand ils parlent du passé. Quand j'étais là-bas, il s'est passé ça. Donc ils restent que dans le passé à chaque fois quand ils parlent, dans tout ce qu'ils disent. அது நல்லதுதான் ஆனாலும் நாங்கள் முன்னோக்கி நகர வேண்டும். Donc ça c'est une bonne chose, mais il faut quand même aller de l'avant. Le plus important c'est aller de l'avant. ஞாபகம் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் செய்து முடித்ததை விட நீங்கள் மேன்மையானவர்களாக இருக்கிறீர்கள். Donc ce que vous devez retenir c'est que par rapport à tous les actes que vous avez déjà fait, vous êtes encore plus fort, vous pouvez aller encore de l'avant et faire mieux. அதோட அர்த்தம் என்னவென்றால் இன்னும் உங்களாலே முடியும். Donc qu'est-ce que ça veut dire? Ça veut dire que vous pouvez encore faire de plus grandes choses. அவ செய்து முடித்ததை வைத்து திருப்தியாக கூடாது. Vous devez pas être rassasié par ce que vous avez déjà réalisé. இன்னும் நாங்கள் செய்ய முடியும் ஏனென்றால் நாங்கள் தேவசாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். Parce que nous avons été créés par Dieu, donc nous pouvons faire encore de grandes choses. பக்கத்துல இருக்கறவங்கள தட்டி சொல்லுங்க இன்னும் உங்களால செய்ய முடியும். என்கரேஜ் பண்ணுங்க. La personne à côté et encouragez la personne à côté de vous. ஓகே கிறிஸ்டினா இன்னும் உங்களால பெஸ்டா செய்ய முடியும். எல்லாம் கைகூடி வர பார்த்து கொள்ளலாம் என்று நாங்கள் காத்திருக்க கூடாது. Donc nous ne devons pas attendre que toutes les choses nous viennent directement à nous. நாங்கள் விரும்பினது போல எல்லாம் கூலா வரட்டும் அதுக்கு பிறகு நான் கால் எடுத்து வைப்பேன் என்று நாங்கள் சொல்லக்கூடாது. Beaucoup pensent qu'il faut que toutes les choses viennent à nous et ensuite nous ferons le premier pas. ஒரு படியாவது நாங்கள் முயற்சி செய்து ஏற வேண்டும். Donc nous devons faire l'effort, nous devons avoir l'envie de monter cette première marche. சாதனங்கள் குறைவுதான், ரிசோர்சஸ் எங்களுக்கு குறைவுதான். C'est vrai qu'on n'a peut-être pas énormément de ressources en nous. சில பேருக்கு சமைக்க வேண்டிய எல்லாம் இருந்தா தான் சமைப்பார். À certaines personnes avant de cuisiner, elles veulent qu'il y ait tous les ingrédients avant de commencer à cuisiner. உள்ளி இருக்க வேணும், கறிவேப்பிலை இருக்க வேண்டும், எல்லாம் இருக்க வேணும். இல்லைன்னு சொன்னா சமையல் ஓடாது. Il faut qu'il y ait de l'ail, il faut qu'il y ait de la feuille de curry, il faut qu'ils aient tout avant de pouvoir commencer. நாங்கள் ஒரு படியாகலும் ஏற வேண்டும். Donc à nous de faire le premier pas et de monter la première marche. முதல்ல ஒரு படி ஸ்டெப் ஏறுவோம். Donc d'abord à nous de monter la première marche. அடி எடுத்து வைக்கிற படியிலே மாத்திரம் நாங்கள் கவனம் வைக்க வேண்டும். Donc nous devons mettre l'importance sur toute notre attention sur cette première marche que nous montons. நாங்கள் எல்லா படியும் எனக்கு தெளிவா தெரிந்த பிற்பாடு தான் நான் ஏறுவேன் என்று நாங்கள் காத்திருக்காமல் தெரிந்த முதலாவது ஏற வேண்டிய படியிலே கவனம் வைத்து நாங்கள் ஏறினால் நிச்சயம் கடைசி வரைக்கும் நாங்கள் போவோம். Donc on n'a pas besoin de stresser ou de regarder ce qu'il y a en haut de l'escalier. Ce qu'il faut faire c'est d'abord prendre la première marche et ensuite nous monterons petit à petit. அவ நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் உங்களுக்கு வளர இடம் இருக்குது. Donc vous devez retenir une chose, c'est que vous pouvez encore grandir en Dieu. நான் சொல்ற விளங்குதா? Est-ce que vous comprenez? இன்னும் நான் வளர எனக்கு இடம் இருக்கு. Donc j'ai encore la place de grandir, je peux encore grandir, encore monter. நான் முயற்சி செய்ய வேண்டும். Donc moi si je dois prendre cet effort. இன்னும் என்னோட தாளந்து திறமையை நான் தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும். Il faut que j'utilise tous mes talents pour Dieu. ஆசாரியர்கள் பரிசேயர் வேதபாரகர்கள் திருப்தி அடைந்தது போல நாம் இருக்க கூடாது. Nous ne devons pas rester sans rien faire rassasiés comme les pharisiens, nous devons aller de l'avant. நாங்கள் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தவர். Jésus-Christ est venu sur terre pour que nous fassions la différence parmi les autres. அது மாத்திரமல்ல விசேஷமாக தம்முடைய ஆவியினாலே எங்களை நிரப்பி இருக்கிறார். பரிசுத்தாவின் வல்லமையை பெற்ற ஜனங்கள் நாங்கள். Donc nous sommes des personnes qui avons reçu le Saint-Esprit, il nous a donné son Saint-Esprit. நாங்கள் வெறும் கதையிலே இல்லாமல் சில பேர் கதையில நல்லா வெட்டி விழுத்துவினோம். சரி தெரியுமா உங்களுக்கு? Il y a des gens qui sont très intéressés par les histoires. Ils parlent beaucoup. கிரியே இல்ல. Il y a pas d'action mais ils parlent énormément. கதைக்க விட்டா நல்ல சில பேர் போட்டு வாங்கி பிடிப்பினோம். Donc il y a certaines personnes quand on les laisse parler, ils peuvent parler pendant des heures. ஒரு பெண் தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னாளா? Il y a une dame qui a dit à son mari, நீங்க என்னுடைய குடும்பத்திலே இந்த சொந்தக்காரர்களே நீங்கள் அன்பில்லை அக்கறை இல்லை என்று அவள் சொன்னாளா? je vois bien que tu n'aimes pas les personnes de ma famille à moi. கணவர் நல்லா கதைக்க கூடியவர். Et le mari était quelqu'un qui avait du répondant. என்ன சொன்னார் தெரியுமா? Est-ce que vous savez ce qu'il a dit le mari?
என்ற மாமியில நான் வைத்திருக்கிற பாசத்தை விட உன்ற மாமியில தானடி நான் பாசம் வச்சிருக்கிறேன்னு சொன்னாரா? Il a dit par rapport à l'amour que j'ai pour ma belle-mère, j'ai de non. Par rapport à l'amour que j'ai pour ta belle-mère, j'ai de l'amour pour ma belle-mère. Non, என்ற c'est மாமியில le contraire. Par rapport à l'amour que j'ai pour que tu as pour ma belle-mère, j'ai de non. ஓகே, என்ற மாமி யாரு? என்ற மாமி வந்து அனுமான்டி அம்மா. Yeah. Donc sa belle-mère à lui, c'est la mère de sa femme. அனுமான்ட மாமி யாரு? என்ற அம்மா. Donc la belle-mère de Anumanti, c'est sa mère à அவை lui. என்ற மாமியில நான் வச்சிருக்கிற அன்பை விட அவன்ட மாமியில எனக்கு அன்பு கூட. என்ற அம்மாவில அன்பு Par கூட. rapport à l'amour que moi je porte à ma belle-mère, je porte un amour plus grand à ta belle-mère. Donc ça veut dire qu'il aime sa mère. நாங்கள் கதையிலே வெட்டி வீழ்த்துகிறவர், கிரியையிலே நாம் செய்ய வேண்டும் அல்லவா? Mais le plus important, c'est pas seulement de parler, c'est d'agir. பாருங்கள், வேதம் கூட ஒரு நோக்கத்தினால் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Donc la Bible aussi nous a été donnée avec un certain but. வேதத்திலே இருக்கிற எல்லா உதாரணங்களும் நமக்கு பெரும் பாடமாக, நல்ல பாடமாக இருக்கிறது. Donc toutes les choses que nous voyons dans la Bible, ce sont des leçons pour nous. சில உதாரணங்கள் கூட அது ஏன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு நாங்கள் யோசிக்கிறோம், அது கூட நமக்கு ஒரு பாடமாக இருக்கு. ஏன்னா அதே பிள்ளையை நாங்கள் விடாதபடி. Il y a certaines choses dans la Bible, on se demande mais pourquoi elles sont là? En fait, c'est pour nous apprendre, même quand c'est des erreurs, pour que nous ne fassions pas les mêmes erreurs. அதே வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வெற்றி பெற்ற ஜனங்களுடைய உதாரணங்களும் இருக்கு. அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு நாமும் அதே ஜெயத்திலே நடக்கும்படியாக. Et de la même manière, il y a aussi des histoires où il y a une victoire, donc comme ça nous on peut faire comme eux et avoir la victoire aussi. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நோக்கம் பிழைக்காமல் இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய கிரியைகளை திறமையாக செய்து முடிக்க முடியும். Donc le plus important, c'est si nous avons un but, alors nous pouvons aller jusqu'au bout de ce que nous avons prévu de faire. ஆகவே இந்த பூமியிலே மோசே மூலமாக தேவன் இந்த ஆசாரிப்பு கூடத்தை நிறுவினார். Donc Dieu au début nous a donné par les pharisiens, nous a donné ce tabernacle pour qu'on puisse avoir une relation avec lui. காலப்போக்கிலே அது ஒரு சமய டியூட்டியாக மாறிவிட்டது. Mais au final, ce temple est devenu quelque chose une habitude, une coutume. இப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்து அதை உயிர்ப்பித்திருக்கிறார். Mais juste après ça, Jésus-Christ est venu pour donner de la vie à ce temple. நாங்கள் எல்லோரும் அந்த சபையிலே ஜீவனுள்ள கற்களாய் இருக்கிறோம் அல்லவா? Mais nous sommes des pierres vivantes de ce temple.